வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு வீட்டையே வித்தியாசமாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்க போகிறீங்க அது இந்த வீடு தாங்க. இதில் மொத்தம் 6 வீடுங்க. இந்த 6 வீட்டையுமே ஒரே மாதிரியான பிளானில் கட்டி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான வீட்டை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதனால தாங்க டக்குன்னு வீடியோவை பிடிச்சி உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்தாச்சு. ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ் வீடுங்க இது. இந்த வீடு மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் ஆரம்பித்து ஸ்டேஜ் 1, 2, 3 போய்கிட்டே இருக்குதுங்க அடுத்தடுத்த லெவல். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜினியர் கேமிங்கில் வர இருப்பார் போல இருக்குங்க. வீட்டையுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிளான் பண்ணியிருக்காரு. இது அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங். இதோட அளவு 16க்கு 16ங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. 2 கார் தாராளமாகவே நிப்பாட்டிக்கலாங்க. இந்த ஃப்ளோருக்கு ஃபுல்லாக நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியான டைல்ஸ்களை பதிச்சு நடுநடுவில் செயற்கை பொருட்களை பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடங்களெல்லாம் மேட்டு போட அவசியமே இருக்காது போல். இதிலேயே தொடச்சி படிகள் மேலே அப்படியே ஏறி போய்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வீட்டை சுற்றி வர செட்பேக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த படிகளில் ஏறி தாங்க வீட்டோட தலைவாசலையே அடைய முடியும். இந்த ஒவ்வொரு படிகளுக்கிலையும் ப்ரொஃபைல் லைட்டை கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியல, வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற படிகளில் தெளிவாக தெரியும். உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. படியேறி மேலே வரும்போது 5க்கு 16 அடியில் முற்றம் அமைச்சிருக்காங்க. சீலிங்கில் உட்டன் பேனலிங்கில் அழகான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நடந்து வர இரும்பாலான கைப்பிடிகளும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எட்டி குதிச்சா வீட்டுக்கு தேவையான தண்ணி தொட்டிகள் இங்கே தாங்க அமைச்சிருக்காங்க. ஆனால் சும்மா சொன்னங்க, இந்த இடத்துல தேவைப்பட்ட படிகள் வச்சு கொடுத்துருவாங்க. இல்லாட்டினா காம்பவுண்ட் ஸ்பேஸ் வழியாக இங்கே வந்துக்கலாம். நல்ல அகலமான தேக்கு மர நிலவுகளோட உறுதியான தேக்கு மர கதவையும் பொருத்தியிருக்காங்க. இதில் டிஜிட்டல் லாக்கர் வசதியும் செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் 16க்கு 16ங்கிற அளவில் இருக்கிற லிவிங் ஹால். இந்த 14 அடி ஹாலில் குறுக்க கொஞ்சம் இந்த படிகளும் வருதுங்க. அதோட சேர்த்து தான் இந்த அளவு. இது நார்மலான சீலிங் மாதிரி இல்லாமல் 11 அடியில் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயரில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி ப்ரொஃபைல் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஹாலில் சோஃபாலாம் எதுவும் வாங்க வேண்டியது இருக்காதுங்க. இந்த பில்டரே பிராண்டடான பெரிய பெரிய சோஃபாலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஹாலோட வெளிச்சத்துக்காக சவுத் சைடு வாலில் 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபின். இதோட டோரை பிளைனாக கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட கிளைண்ட்டு கேட்குற டிசைனில் லேசர் கட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. படிகளுக்கு கீழே உட்டன் மல்டிமீடியா டிவி யூனிட்டை ப்ரொவைட் பண்ணி ப்ரொஃபைல் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனோடவும் இருக்குதுங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் அழகாக காட்ட உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அக்னிமுறையில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு 10க்கு 16ங்க. 2 பக்கமும் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட அழகான மாடுலர் கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டவ் கூட ரெடியாக இருக்குது. பாத்திர பண்டங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் சமைச்சு சாப்பிட்றலாம். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகிறதுக்கான படிகள், ஸ்டேஜ் 2. வீட்டுக்கு வெளியில் போர்ட்டிகோலேருந்து வரதை ஸ்டேஜ் 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, படிகளுக்கு கீழே லைட் வச்சுருக்காங்க, தெரியுதா? இது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்க்கான டோர். ஹெவியான ரெடிமேட் ஃப்ரெஷ் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 10க்கு 11 அடியில் இருக்கிற பெட்ரூமுங்க. இந்த ரூமோட ஸ்டோரேஜுக்கு சீலிங் வரைக்குமே கபோர்டு அடிச்சு கொடுத்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி ப்ரொஃபைல் லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட வெளிச்சத்துக்காக இந்த கார்னரில் ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மவுண்ட் ஹேண்ட் வாஷ் பேசினோட கீழே ஸ்டோரேஜுக்கான உட்டன் டோர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் வாஷ் பேசினை பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 7. ஃப்ளோரில் வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெரி மச் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கான படிகளோட பக்கவாட்டில் சேஃப்டி மெட்டல் கிரில்லை பொருத்தியிருக்காங்க. இந்த படிகள் வழியாக போகிறது அடுத்த ஃப்ளோரா இல்லை அடுத்த ஸ்டேஜானு எப்படி சொல்கிறதுனே தெரியல. கமெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். உள்ள காற்றோட்டம் வர்றதுக்காக ஓப்பன் டைப்பில் சைடில் பர்கோலா டிசைனும் சீலிங்கில் டஃபன் கிளாஸில் க்ளோஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. படிகள்லேயே உட்காந்து இங்கே பல கதைகள் பேச சிட் அவுட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க.
இது 3வது ஸ்டேஜில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும், சீலிங்கில் சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒன் சைடு வாலில் ஸ்டோரேஜுக்காக கப்போர்டும் லாஃப்ட்டும் அடித்து கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூம்க்கான ப்ரைவேட் பால்கனிங்க. கப்புள்ஸ் காற்றோட்டமாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு அருமையான ஸ்பேஸ். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லைன்னா இங்கேயே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் வாஷிங் மிஷின்லேயாவது துணியை துவைக்க இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 8ங்க. இதையுமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது 4வது ஸ்டேஜில் கட்டியிருக்கிற 3வது பெட்ரூம் போகிறதுக்கான படிகள். இந்த பெட்ரூமையுமே 10க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஸ்டோரேஜுக்கு கப்போர்டோட அடிஷ்னலாக கட்டிலும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்குமே ஒரு ப்ரைவேட் பால்கனி இருக்குதுங்க. முன்னாடி டஃப் அண்ட் கிளாஸோட 2 சேரை போட்டிருக்கிறாங்க. ஒன் சைடு வரல டெக்ஸ்சருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கலர் தேவைப்படுதோ அதை அடித்து கொடுத்துருவாங்க. இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே 5க்கு 8 அடியில் பிளான் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் முன்ன சொன்ன மாதிரியே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு பொதுவாக படியேறி மேலே தாங்க போவோம். ஆனால் இங்கே படியிலேருந்து கீழே இறங்கி அப்புறம் தாங்க மேலே ஏறி போகிற மாதிரியே இருக்குது. இந்த ஒரு மாடலான வீடு கோயம்புத்தூர் துடியலூருக்கு அடுத்து இருக்கிற தொப்பம்பட்டியில் கட்டி வச்சுருக்காங்க. இடத்தோட சேர்த்து இந்த வீட்டோட விலை ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக எடுக்கும்போது 1,05,00,000 ரூபா வருதுங்க.